வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் அமிர்தம் என்று போற்றப்படும் ஒரு பழம் இருக்கிறது. அதுதாங்க நெல்லிக்காய். தினமும் ஒரு சிறிய நெல்லிக்காய் அல்லது ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை தரும் என்று ஆயுர்வேதமும் நவீன ஆராய்ச்சிகளும் கூறுகிறது. ஆனால் நெல்லிக்காய் ஜூஸை எப்போ குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், அதிகமாக குடித்தால் என்ன ஆபத்துகள் ஏற்படும், எந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டால் அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளவு நெல்லிக்காய் நம்ம பயன்படுத்தணும், எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். ஒரு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பாலிஃபினால், ஃபைபர், கால்சியம், அயன், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இதனால தாங்க இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதனால தான் நெல்லிக்காய் ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஊட்டச்சத்துக்கள் உடல்ல பல உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் பல நோய்களுடைய தாக்கத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவா இருக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் முதல்ல பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில் விட்டமின் சி தான் சிறந்த மூலமாக இருக்குது. இதனால் அடிக்கடி சளி பிடிப்பது குறைய ஆரம்பிக்கும். வைரஸ் தொற்றை எதிர்க்கும் சக்தி உடலுக்கு அதிகரிக்கும். அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளில் எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய். உடல்ல ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயம் விரைவில் குணமடைகிறதுக்கும் நெல்லிக்காய் பயன்படுது. ஸோ குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை, வயதானவர்கள் வரை அனைவருக்குமே ஒரு சிறந்த உணவா நெல்லிக்காய் கருதப்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, உடல்ல டீடாக்ஸ் செய்யறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காய் ஜூஸ் கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றதுக்கு இது பயன்படுது. தினமும் காலையில நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் புத்துணர்ச்சியாக இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது நன்மை என்னன்னா, சர்மத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால முகச்சுருக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும், முகம் பொலிவு பெற ஆரம்பிக்கும், கரும்புள்ளிகள் குறைய ஆரம்பிக்கும், சர்மம் ஈரப்பதத்துடன் பாதுகாக்கப்படும். முக்கியமா நிறைய வயதானவர்களுக்கு முகங்களில் முகச்சுருக்கங்கள்லாம் வரும். ஸோ இந்த நெல்லிக்காயை அவர்கள்லாம் பயன்படுத்தும் போது அந்த முகச்சுருக்கங்கள் குறைக்கப்படும், முகச்சுருக்கங்களை தாமதப்படுத்தும். முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பியூட்டி ப்ராடக்ட்டுகளை வாங்கி அப்ளை பண்ணுறாங்க வெளிப்பூச்சா. ஸோ அப்படி அப்ளை பண்ணுறதுனால முகச்சுருக்கங்கள் போக போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் நெல்லிக்காயை பயன்படுத்தினீங்கன்னா முகச்சுருக்கங்கள், கரும்புள்ளிகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இதனால தான் நெல்லிக்காயை அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, தலைமுடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காய் ஹேர் ரூட்டை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது, பொடுகை குறைக்கிறதுக்கு பயன்படுது, முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு, புதிய முடிகளை வளர்றதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. இளநரை வர்றதை தாமதப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நிறைய ஆண்கள், பெண்கள் 25 வயதுலலாம் இளநரை தெரியுது. ஸோ அவங்க எல்லாருமே நெல்லிக்காயை உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இளநரையை போக்கிடலாம். அதே மாதிரி வராமவும் தடுக்கலாம். முதுமையில் வரக்கூடிய நரையையும் தாமதப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து ஐந்தாவது நன்மை, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில் விட்டமின் ஏ இருக்குது. இதனால கண் பார்வை மேம்படுத்தப்படுது, கண் உலர்ச்சியை குறையிறதுக்கு பயன்படுது, கண் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் டெக்னாலஜி அதிகமாகவே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே அதிகமாக மொபைல் ஃபோன், கணினி பார்க்குறோம். ஸோ வேலை பார்க்குறோம், அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் செய்கிறோமா.
இதனால கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே, சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஸோ அத தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, செரிமானத்த மேம்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காய் வயிறு உபசம், மலச்சிக்கல், அஜீரணம், வாய்வு பிரச்சனை போன்றவற்றை குறைக்கிறதுக்கு பயன்படுது. குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ மலத்தை வெளியில தள்ளுறதுக்கும் பயன்படுது. குடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கும் பயன்படுது. அதனால தான் நெல்லிக்காயை ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாங்க. அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவா இருக்குது. சில ஆய்வுகளின்படி நெல்லிக்காய் என்னன்னா, இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவியா இருக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் அவங்களுடைய ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு நெல்லிக்காயை தினமும் எடுத்துக்கலாம். ஆனா அவங்க அளவோடு பயன்படுத்தணும். கொஞ்சம் அதிகமா பயன்படுத்திட்டாலும் என்ன ஆகும்னா, அந்த சர்க்கரை அளவு ரொம்பவும் குறைஞ்சு லோ பிளட் சுகர் லெவல்ல ஆக்கி விட்டுரும். ஸோ மிகவும் குறைந்த ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா, மிகவும் குறைந்த சர்க்கரை அளவு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு தலை சுற்றுதல், மயக்கம், நடுக்கம் இதெல்லாம் ஏற்படும். அதனால சர்க்கரை நோயாளிகள் கவனமாக தான் நெல்லிக்காயை கையாள வேண்டும். ஏன்னா அவங்க ஏற்கனவே மருத்துவர் கொடுத்தா மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவாங்க. அது கூட நெல்லிக்காய் ஜூஸையோ நெல்லிக்காவோ எடுத்துக்குவாங்க. அளவோடு எடுத்துக்கிறணும். ஸோ அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். இந்த பழமொழியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு நெல்லிக்காயுமே பயன்படுத்தணும். நல்லது, ஆரோக்கியமானது அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 5 நெல்லிக்காய், 7 நெல்லிக்காய், 10 நெல்லிக்காய் அப்படி சாப்பிடவும் கூடாது, ஜூஸாகவும் எடுக்கக்கூடாது. அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 நெல்லிக்காய்கள் மட்டுமே தான் பயன்படுத்தணும். அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நெல்லிக்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாமே குறைஞ்சிரும். நல்ல ஒரு ஹெல்த்தியான உடல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இரத்த நாளங்கள் பாதுகாக்கப்படும். இதனால் இதய நோய் அபாயம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ இதயம் சார்ந்த நோய்கள் தான் அதிக மரணத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ நெல்லிக்காயை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். அடுத்து 9வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவா இருக்குது. தினமும் நீங்க நெல்லிக்காயை எடுக்க எடுக்க உடல்ல மெட்டபாலிசம் மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ மெட்டபாலிசம் உடல்ல அதிகமாயிருச்சுன்னா நீங்க என்ன உணவு சாப்பிட்டாலும் அது வேகமாகவே செரிமானம் ஆகிரும். ஸோ நீங்க இந்த நெல்லிக்காய் கூடவே குறைந்த கலோரி கொண்ட உணவை நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். பசியை கட்டுப்படுத்தும். அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நெல்லிக்காய் குறைக்க செய்யும். அது மட்டும் இல்லைங்க, நெல்லிக்காய் கூட நீங்கள் உடற்பயிற்சி, ஜஸ்ட் நீங்கள் நடைப்பயிற்சி ஒரு 20லேருந்து 30 நிமிடம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நடைப்பயிற்சி மேற்கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் எடை சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து 10வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கலை கட்டுப்படுத்துகிற தன்மை அதுக்கு இருக்குது. இதனால உடல் செல்கள் பாதுகாக்கப்படுது. முதுமை மெதுவாகத்தான் வரும். முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ 40-30 வயதை எட்டிட்டாவே அவங்க ரெகுலராக அவங்க உணவில் நெல்லிக்காயை சேர்த்துட்டு வந்துட்டாங்கன்னா 60-70 வயதுலையும் முதுமை தெரியவே செய்யாது, வயசே தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் யங்கா இருப்பீங்க. ஸோ நெல்லிக்காயை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. உங்கள் உடல் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 11வது நன்மை என்னென்னா, மூளையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காய் நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மூளையுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 12வது நன்மை
எலும்புகளுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில் கால்சியம் மற்றும் மினரல்ஸ் இருக்கிறதுனால எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெல்லிக்காய் ஜூஸை எப்படி சரியான முறையில் தயார் செய்கிறது, இதுக்கு நீங்கள் 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன்னா நெல்லிக்காய் வந்து ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 1 நெல்லிக்காய் பயன்படுத்துகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். நம்ம என்ன பண்ண நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் அந்த சதைப்பகுதிகளை கட் பண்ணிவிட்டு கொட்டையை தூக்கி போட்டுட்டு குட்டி குட்டியாக சதைப்பகுதியை கட் பண்ணி நீ மிக்ஸி ஜாரில் போட்டு சிறிதளவு இஞ்சி புதினா வந்து உங்களுடைய விருப்பம், இஞ்சியும் புதினாவும் விருப்பம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூடுதலான ஆரோக்கியம் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தேன் வந்து சேர்க்கணும். நாட்டு ஒரிஜினல் தேன் தான் சேர்க்கணும். இதில் நீங்கள் சர்க்கரை அதாவது ஜீனியை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஜீனியை வந்து முடிஞ்ச அளவு தவிர்த்துடுங்க. நாட்டு ஒரிஜினல் தேன் இல்லை பனங்கற்கண்டு இந்த மாதிரியான ஐட்டம்களை வந்து சேர்த்துக்கிறேங்க. ஸோ இப்படி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேனை கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். எப்போ நம்ம குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம்னா காலையில் வெறு வயிற்றில் குடிக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம். வெறு வயிற்றில் எல்லாருக்குமே சூட் ஆகாது. அதாவது சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்களுக்கு அது சூட் ஆகாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உணவுக்கு பிறகு வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. காலையில் சாப்பிட முடியாதவர்கள் மாலை நேரத்தில் வந்து எடுத்துக்கலாம். இரவில் தவிர்க்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு நம்ம எடுத்துக்கிறணும், ஜூஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 நெல்லிக்காயை பயன்படுத்தி 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறணும். 100லேருந்து 150 ml வந்து ஒரு எடுத்துக்கிறலாம். வாரத்தில் நீங்கள் 5 நாட்கள் மட்டுமே நெல்லிக்காயை பயன்படுத்தினால் போதும். தினமும் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் 7 நாளில் 2 நாள் இடைவெளி விட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டே நீங்கள் நெல்லிக்காயை பயன்படுத்துங்க. யாரெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸையோ நெல்லிக்காயோ பயன்படுத்தக்கூடாதுன்னா வயிற்றில் புண் இருக்கிறவங்க, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், சிறுநீரக கல் வரலாறு இருக்கிறவங்க, ரத்தம் உறையாமல் செய்யும் மருந்து மாத்திரைகள் பயன்படுத்த வருவர்கள், இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவற்றை நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக நீங்கள் நெல்லிக்காயை சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா வயிற்றில் எரிச்சல் ஏற்படும், அமிலத்தன்மை ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், பல்லோடைய எனாமல் சேதமடையும். ஏன் நெல்லிக்காய் வந்து அமிலத்தன்மை இருக்கிறதுனால அது பல் எனாமலை சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக குடிக்காதீர்கள், அளவோடு எடுத்துக்கிறீங்கள். முடிஞ்சால் நீங்கள் ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிச்சிங்கன்னா பல் எனாமலில் படாமல் நீங்கள் குடிச்சிங்கன்னா பல் எனாமல் வந்து சேதமடையாது. ஸ்ட்ரா இருந்தால் ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிங்க. நண்பர்களே, ஒரு சிறிய நெல்லிக்காய் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் மாபெரும் மருத்துவ சக்தி. அந்த அளவுக்கு அளவிட முடியாத அளவுக்கு நன்மைகளை கொடுத்துருக்குது அந்த நெல்லிக்காயில். நீங்கள் சரியான அளவில் சரியான முறையில் நெல்லிக்காவை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இதனால் பல நோய்களை வந்து நம்ம தடுக்கலாம். பலவிதமான உடல் சத்துக்கள் ஆரோக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.